வரகாத்துஹு ஹம்தன் முஸல்லியன் அம்மா பஅத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை நிரூபிக்க, தன்னுடைய ஆற்றலை நிரூபிக்க, சக்தியை நிரூபிக்க அல்லாஹு தஆலா நான் மனிதனை படைத்தேன் என்ற மனித படைப்பை அல்லாஹு தஆலா முற்படுத்துவான். ஆனால் அப்படிப்பட்ட மனித படைப்பை விட அல்லாஹு தஆலா கல்வியை ஒரு இடத்திலே முற்படுத்தி காட்டுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். நாம் குர்ஆனை கற்றுத்தந்தோம், மனிதனை படைத்தோம் என்பதாக மனித படைப்பை விட அல்லாஹு தஆலா கல்வியை முற்படுத்துகிறான் என்றால் அந்த கல்வி என்பது அந்த மனிதனுக்கு மிக முக்கியமானது, மகத்துவமானது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏனென்றால் கல்விதான் ஒரு மனிதனுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அவனை கொண்டு செல்லும், அறியாமையை நீக்கும், அசத்தியம் எது சத்தியம் எது என்பதை பிரித்து காட்டும் என்பது அல்லாஹு தஆலா தன்னுடைய பேருக்கு அடுத்து இல்மை பற்றி, கல்வியை பற்றி அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 779 இடத்திலே அல்லாஹு தஆலா கல்வியை பற்றியும் கல்வியாளர்களை பற்றியும் கல்வியினுடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனை படைக்கப் போவதாக மலக்குமாரிடத்திலே சொன்ன பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. பூமியிலே அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய, அட்டியுடையம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கேட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு எல்லா விதமான கல்வியும் கற்றுக் கொடுத்ததற்கு பின்னால் மலக்குமார்கள் சொன்னார்கள், சுப்ஹானக், அல்லாஹு தஆலா நீ பரிசுத்தமானவன், உயர்ந்த ஒரு படைப்பை படைத்து விட்டாய் என்பதாக மலக்குமார்கள் சொல்லி அந்த மனிதனுக்கு சஜிதா செய்தார்கள் என்றால் அவனுக்கு கிடைத்த அந்த கல்வியின் காரணத்தினால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏராளமான நிஅமத்துகளை, பாக்கியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே நாயகமே, நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், நாம் உங்களை ஆதரிக்கவில்லையா, அரவணிக்கவில்லையா? நீங்கள் எளியவராக இருந்தீர்கள், உங்களுக்கு செல்வத்தை நாம் தரவில்லையா? நீங்கள் நபித்துவம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தீர்கள், நபித்துவம் என்ற கல்வி ஞானத்தை உங்களுக்கு நாம் வழங்கவில்லையா என்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹ் எந்த இடத்திலேயும் அந்த வாக்கியத்தை நீங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு நீ கல்வி ஞானத்தை அதிகமாக தா என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்க சொல்லி உத்தரவிட்டான். ஏனென்றால் கல்வி என்பது ஒரு சாதாரண மனிதனை கூட உயர்ந்த உச்சத்தில் கொண்டு செலுத்திவிடும். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அடிமை, வெறும் சாதாரண அடிமையாக இருந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே தாபீன்களில் மிகச் சிறந்தவராக, காதியுல் குலாத்தாக, ரயீசுல் முஃபஸ்ஸிரீனாக அவர்கள் ஆனார்கள் என்றால் அதற்கான காரணம் அவரிடத்தில் இருந்த கல்வி. பிற்காலத்திலே அவர்கள் விலை பேசப்படுகிறார்கள். 4000 தீனாருக்கு அவர்கள் விலை பேசப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 7 கிலோ தங்கம். அவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு அவர்கள் உயர்ந்ததற்கான காரணம் அவரிடத்திலே இருந்த கல்வி. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே கேட்கப்பட்டது, கல்வி சிறந்ததா அல்லது செல்வம் சிறந்ததா என்று கேட்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கல்வி என்பது உன்னை பாதுகாக்கும், செல்வத்தை நீ பாதுகாக்க வேண்டும். கல்வி செலவு செய்ய அதிகமாகும், கல்வி செல்வம் என்பது செலவு செய்ய அது குறைந்து போகும். கல்வி என்பது திருடப்படாது, செல்வம் திருடப்படும் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அல் இல்மு மினல் மஹதி இலல் லஹதி என்று சொல்வார்கள். கல்வி என்பது அது தொட்டிலிருந்து அவன் மரணிக்கும் வரை அவனுக்கு அதற்கான எல்லை என்பதே கிடையாது. சமீபத்திலே இஸ்தான்புல் என்ற நாட்டிலே 78 வயதான முக்மினா என்ற ஒரு வயதான மூதாட்டி அவர்கள் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து ஹிஃபுஸ் செய்து ஹாஃபிஸாவாக ஆனார்கள். அப்படி என்றால் கல்விக்கு என்பது எந்த ஒரு எல்லையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா ரப்பி ஜித்னி இல்மா என்று சொன்னான், கல்வி ஞானத்தை அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னான். அல்லாஹு தஆலா சொன்ன அடுத்த செகண்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு வக்திலேயும் துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தார்கள்? கல்வி வேண்டும் என்று துஆ செய்யவில்லை, மாறாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டு அல்லாஹு தஆலா என்னை நீ பாதுகாப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே பயனுள்ள கல்வியை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பயனற்ற கல்வியை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.